ஹாய் ஆல். என்னடா ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஹாப்பியாக ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பேபி பிறந்திருக்காங்க. இட்ஸ் எ கேர்ள் பேபி. இஸ் எ செகண்ட் பேபி அண்ட் ஃபர்ஸ்ட் பேபி ஆல்சோ எ கேர்ள் பேபி. ஐம் சே ப்ரௌட்லி. ஓகே. என்ன இதில் இப்போ ரீசெண்டாக பார்க்குறப்ப எல்லோரும் எங்கள் அம்மா, என்னோடய மாமியார் எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி, என்ன ரெண்டும் பொண்ணா, ரெண்டும் பொண்ணா, ரெண்டும் பொண்ணா, அந்த இது எல்லாருமே, இவங்கன்னு சொல்லலை, மொத்த சரௌண்டிங்ஸுமே கேட்குற கேள்வி இது தான். இன்னொன்று ஃபேமிலி பிளான் பண்ணலைல்ல, அடுத்த பேபி ட்ரை பண்ணுங்க அப்படிங்க. என்னடா இப்போ தான்டா 2 பேபி பெற்றிருக்கேன், அடுத்தது 3வது பேபியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த 3வது பேபியும் கேர்ளாக வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அடுத்து இன்னொரு பேபி பெற்றுக்கும் சொல்லுவாங்களா? ஓகே, எனக்கு 2மே சிசேரியன். 2 சிசேரியன் பண்ணி என் பாடி எப்படி இருக்குது எதுவுமே யோசிக்கலை அவங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு வாரிசு வேணுமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இதை நான் தப்புன்னு நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு இப்படிலாம் யோசிச்சுருக்காங்க? இன்னும் நம்ம நாடு மாறலையோ அப்படின்னு என் தாட் இருக்குது. கண்டிப்பாக மாறலை. ஆக்சுவலாக இந்த 2 குழந்தைய வளர்க்க போகிறது பார்ட்னர்ஸ், நான் என் வீட்டுக்கார் மட்டும்தான். அப்போ அதுக்கு ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், மேரேஜ் பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் தான் அந்த செலவை பார்க்க போகிறோம். அந்த தேர்ட் பர்சன் யாரும் அதை பார்க்க போகிறது இல்லைல்ல. அப்புறம் ஏன் அட்வைஸ் பண்ணுறீங்க? நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போய்க்கிறோம், அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு பொண்ணுகிட்ட போய் கேட்காதீங்க. நான் என் குடும்பத்திட்ட சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லுங்கள். ஓகே.